ஹாய்ங்க, நம்ம லேகியத்தோட இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நம்மளோட எக்வாலிட்டி எல்லாம் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த சீட் சைக்கிளிங் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சீட் சைக்கிளிங் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் வீடியோ வந்துருச்சு. இருந்தாலும் இது என்னோட லேகியத்தோட வந்து இது சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, இது ஹலிம் சீட் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. ஆலிவ் விதை ஹலிம் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ½ டீஸ்பூன் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹெச்பி உங்களுக்கு லோவாக இருக்கிறதுனால கூட உங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கலாம். இது அது சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களோட பீரியட்ஸ் வருது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 14 days வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் அண்ட் பம்ப்கின் சீட் இது ரெண்டும் கண்டிப்பாக எடுத்து தாங்க ஆகணும். இது எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 14 days வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த ஹார்மோனுக்கு இது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நல்லா சட்டியில் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. அந்த பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூனை நீங்கள் ஏதாவது ஒரு மோர் குடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஸ்மூத்தி பண்ணி சாப்பிட்றீங்க, இல்லை சாப்பாடோடைய ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் அப்படிதான், இதுவும் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா மென்று சாப்பிடுங்க. இல்லை இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ரெண்டையுமே ஒரு கப் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, மதிய சாப்பாடோ காலை சாப்பாடோ, அந்த சாப்பாடோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்ருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. தொடர்ந்து ஒரு 90 நாள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு உங்களோட பீரியட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து வரது நீங்களே பார்க்க முடியும். செகண்ட் 14 days என்ன எடுக்கணும் அப்படின்னா, சன்ஃப்ளவர் சீடு அதுக்கப்புறம் வந்து செசமி சீடு, அதாவது கருப்பு எள்ளு தான் எடுக்கணும். வெள்ளை எள்ளு நிறைய பேர் எடுக்கிறீங்க, கருப்பு எள்ளு தான் எடுக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சூரியகாந்தி விதையோட அந்த ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சூரியகாந்தி விதை ஒரு கப்பு, அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு ஒரு கப்பு போட்டு ஒரு 8 பேரிச்சம்பழம் டேட்ஸ் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து மார்னிங் 11 o'clock வந்து ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சீட்ஸ் எடுக்கிறது வந்து மார்னிங் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து என்ன அப்படின்னா ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால சில நேரம் வந்து ஒரு மாதிரி வயிறு தும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் எடுத்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லேகியத்தோட இதையும் எடுத்து பாருங்கள், ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பேஜில் கிட்ஸ் அண்ட் மெட்டர்னிட்டி ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அவங்கள ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம பேச தான் போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.